ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 23 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சுந்தரி வந்து அவங்க அவங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலிக்காக. அப்போ வந்து இங்கேருந்து திட்டிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி இந்த கிருஷ்ணா எங்கே போய் தொலைஞ்சானே தெரியல, இந்த அபியை பார்த்ததுலேருந்து அவன் எதுவுமே செய்கிறதில்ல, கொஞ்சம் நம்மகிட்ட வந்து கொஞ்ச நாச்சும் காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன், இப்போ இந்த கல்யாணம் நடந்ததுலேருந்து எங்கே போனானே தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து கூப்பிடுறாரு, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. அப்ப இங்க அவங்க அஞ்சலி வேற சாப்பிடவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா உட்காந்துருக்காங்க. இவ இப்படி சாப்பிடாம இருக்காளே, இவள தான் நினைச்சு புலம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சுந்தரி சமாளிக்கிறாங்க. இவ வர மத்தியானத்துலேருந்து இப்படி சாப்பிடாம இருக்காளே, குழந்தைக்கு எதனாச்சும் ஆயிராதா? இவ ஏன் இப்படி பிடிவாதம் பண்றா? சொல்லிட்டு எல்லாருமே அஞ்சலிய திட்டிட்டு இருக்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அவர் எங்கன்னே தெரியல. அவர் ஃபோன் பண்ணியே 2 வாரம் ஆச்சு. இந்தா வந்துர்றேன்னு சொன்னாரு. அவர் வந்தா நேர்ல இந்த மாரி குழந்தை இருக்கிற விஷயத்த சொல்லிரலான்னு நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்." அப்படின்னோனே, "எனக்கு இப்போ பசிக்கல, தூங்கல, என்ன பண்றேன்னே தெரியல. நான் நானாவே இல்லைன்னு" சொல்லிட்டு அவங்க ரொம்ப புலம்புறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மனோகர் வந்து, "நீ மொதயே சொல்லியிருக்கணும்லம்மா. நான் தான் அன்னைக்கே சொல்லு சொல்லுன்னு சொன்னேன்ல." அப்படின்னோனே, இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பேசாம நாளைக்கு வந்து இந்த மாரி பார் கவுன்சில் போயி, அங்க அவரு வந்து என்ன கேஸ் விஷயமா இருந்தாலும் பரவால்ல, அவர கையோடி கூட்டிட்டு வர வழிய பாருங்க. அதே மாரி அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் விசாரிங்க அப்படிங்கிற மாரி பாட்டி சொல்லிர்றாங்க. கண்டிப்பா அவர கூட்டிட்டு வந்துரலாம்மா. நீ கவலைப்படாம சாப்பிடுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அனு வந்து அவங்க அம்மா, அத்தை பேசினதெல்லாம் நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஆகாஷ் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஆனா, அனு வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, "சரி விடு, 15 நாள் டைம் எடுத்துக்கலாம். அந்த 15 நாள்ல எனக்கு எதுவுமே ஆகாட்டி, நீ இந்த உன் பயத்த எல்லாத்தையுமே தூக்கி போட்டுறணும்." அப்படின்னோனே, இப்ப அனு அப்படியே தயங்கி போய் நிக்கிறாங்க. "சரின்னு சொல்லு பொண்டாட்டின்னோனே." இப்ப அனு என்ன சொல்றாங்கன்னா, "இந்த உரிமையெல்லாம் 15 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அபி வந்து ரூம்ல படுத்திருக்காங்க. அப்போ வந்து ராகவும் தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து அங்க ஹால்ல ஃபேன் விழும்ல, அந்த ஃபேன பார்த்துட்டே இருக்கிறாரு. ரூம்ல ஓடிட்டு இருக்க ஃபேன். அவருக்கு அது அவர் மேல வந்து விழுற மாரியே இருக்குது. பயந்து போய் கீழ போய் விழுந்துர்றாரு. அப்போ உடனே அனு வந்து சாரி அபி வந்து திட்டுறாங்க. "என்னைய மட்டும் எப்படி திட்டுனீங்க? இப்ப நீங்க என்ன கீழ போய் விழுந்துட்டீங்கன்னோனே." "இல்ல ஃபேன் கீழ விழுந்துச்சோன்னோனே." இப்ப அபி சிரிக்கிறாங்க. உடனே அப்புறமா ராகவ் அமைதியா வந்து படுத்துக்கிறாரு. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, "அன்னைக்கு ஏசில என்னைய எப்படி தூங்க விடாம பண்ணீங்க? இப்ப பாருங்க" சொல்லிட்டு எல்லா லைட்டு, ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணி போட்டு வந்து படுத்துர்றாங்க. அப்ப ராகவ் வந்து அபிய எழுப்பி, "இங்க பாரு ஃபேன் ஓடலன்னோனே." "கரண்ட் இருக்கு இல்லையா இருக்கும். இந்த ஏரியா அப்படிதான். பேசாம படுத்து தூங்குங்க." அப்படின்னோனே, ராகவ் வந்து விசிறிய வச்சு வீசி வீசி பாவம் அப்படியே தூங்கிர்றாரு. அபி எந்திச்சு பார்க்குறாங்க. அபிக்கே பாவமா இருக்குது. இப்ப அபி என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு லிஃப்ட்ல காத்து இல்லாம இருக்கும்போது நம்மள எப்படி காப்பாத்துனாரு. சரி அதுக்காண்டினாச்சும் ஃபேன போட்டு விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஃபேன் ஸ்விட்ச் எல்லாமே போட்டு விட்டுருந்தாங்க. அப்புறமா காலையில என்ன ஆகுதுன்னா, ஆப்ரேஷன் தியேட்டர் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எல்லாருமா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாரி என் பொண்ண நீங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்குவீங்க. அந்த நிம்மதி எனக்கு போதும் அப்படின்னோனே, அபியும் அனு அப்படிலாம் பேசாதீங்கப்பா. எங்களுக்கு நீங்க வேணும். நெறைய வருஷம் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போய் எல்லாரும் தைரியம் சொல்றாங்க. இப்போ அவங்க அப்பாவ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ராகவுக்கு வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கால் வருது. ஏற்கனவே ஒரு இது வந்து நம்மள விட்டு போயிருச்சுல்ல. அதனால எதுவும் போயிறக்கூடாது சார். ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப ராகவ் சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாதி தூரம் போய் நின்னு அபிய திரும்பி பார்க்குறாரு. வீட்ல எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, நாளைக்கு தான் ப்ரொமோ சீன். அவங்க அப்பாவுக்கு வந்து டோசேஜ் கூட குடுத்தனால அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. ஆனா டாக்டர் அத மறைச்சிடுறாங்கன்னு சொல்லி ராகவ் சண்டை போட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்கும்போது, அவர் வந்து ஏதோ வேலையா வெளியில போயிட்டேன்னு சொல்றாரு. இப்ப அபி வந்து ராகவோட சட்டைய பிடிக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு மட்டும் எதனாச்சும் ஆகட்டும் அப்புறம் இருக்கு அப்படிங்கிற மாரி. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.